அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைய நிஃப்டி மூவ்மெண்ட் மற்றும் நாளை நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். நண்பர்களே, எனது வீடியோவுக்கான வியூஸ் குறைந்து விட்டது, பரவாயில்லை. நான் செபி அட்வைசர் இல்லை. இருந்தாலும் எனது வீடியோவை பார்த்து பயனடைய வேண்டும் என்று தான் நான் இந்த வீடியோவை போடுகிறேன். இன்று நிஃப்டி 22,809 ஓப்பன் ஆகி பின்பு 22,725 வரை சென்றது. பின்பு அங்கிருந்து அப்சைடு 22,920 வரை வந்தது. பின்பு டவுன் சைடு 22,800 வரை சென்றது. தற்சமயம் 22,959 உள்ளது. ஆக இது நீங்கள் அறிந்ததே. இன்று மார்க்கெட் அப் டவுன் என மாறி மாறி மூமெண்ட் இருந்தது. இதில் ட்ரேடு எடுத்தால் மிக கடினம் நண்பர்களே. ஏனெனில் அது போன்றுதான் இன்று நடைபெற்றது. இருந்தாலும் எனது நேற்றைய வீடியோவை பாருங்கள். நான் வீடியோவில் பிளான் பற்றி கூறியிருந்தேன். அதாவது நிஃப்டியானது 22,850 கிராஸ் செய்து டவுன் சைடு சென்றால் அது 23,700 வரை செல்ல வாய்ப்புள்ளது. பின்பு அங்கிருந்து அப்சைடு செல்லும் என கூறியிருந்தேன். இதுதான் நமது ட்ரேட் பிளான். ஆக இதை பார்த்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஸ்டாப்லஸ் போட்டு ட்ரேட் எடுத்திருந்தால் ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம் நண்பர்களே. நாளைய நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். தற்சமயம் இமிடியட் சப்போர்ட் என்பது 22,900. நாளை மார்க்கெட் ஓப்பன் ஆகி 23,000 கிராஸ் செய்து அப்சைடு சென்றால் அது 23,200 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. அது சமயம் நீங்கள் புட் செல் செய்து டாப்லஸ் போட்டு ட்ரேட் எடுக்கலாம். இது நம்முடைய முதல் பிளான். இரண்டாவது பிளானாக 23,200 அல்லது 250 சென்றவுடன் அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அது சமயம் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அது நம்மளுடைய இரண்டாவது பிளான். ஒருவேளை மார்க்கெட் ஓப்பன் ஆகி இன்று போல் 22,800 ஓப்பன் ஆகி டவுன் சைடு சென்றால் அது 22,750 மற்றும் 22,600 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. அதற்கு கீழே செல்ல வாய்ப்புகள் இல்லை. ஆக இது சமயமும் நீங்கள் ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் எடுக்கலாம். டவுன் சைடு சென்றவுடன் நீங்கள் புட் செல் செய்து ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆக நண்பர்களை, இதுபோன்று நீங்கள் பிளான் போட்டு வைத்து ட்ரேட் எடுங்கள். நாம் மார்க்கெட் நடைபெறுவது போல் நாம் சேர்ந்து ட்ரேட் எடுத்தால் தான் ப்ராஃபிட் எடுக்கலாம். எனது கான்செப்ட் என்னவென்றால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுப்பதே. ட்ரேட் எடுப்பதற்கு முன்பு அமைதி, பொறுமை, நிதானம் வேண்டும். ஒரு நாளில் 2 ட்ரேட் மட்டும் எடுக்கவும், அதற்கு மேல் வேண்டாம். நீங்கள் யூஸ் செய்யும் இண்டிகேட்டரை பார்த்தே ட்ரேட் எடுங்கள். இருந்தாலும் ஒரு பிளான் போட்டு ட்ரேட் எடுங்கள். நான் கூறிய இண்டிகேட்டர் எப்படி யூஸ் ஆகிறது என்பதை கூறவும். நன்றி நண்பர்களே.